ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வள்ளியரனா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிலாக்காய், அதாவது பலாமுசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு. இது வந்து எங்கள் செட்டிநாடு சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மசாலா பார்க்க போகிறோம். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் வந்து அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு வந்து நம்ம நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, கேஸ்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவிச்சு தண்ணியை வந்து இருத்துடலாம். இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பும் மிளகும் வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் டேஸ்ட் பிடிக்கிறவங்க வந்து அந்த பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த நான் அப்படியே அசல் வந்து நம்ம மட்டன் மாதிரியே இருக்கும். இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் போட்டு நம்ம வதக்கி கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி போடுறப்ப சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் போடணும். தனி மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். சோம்பும் ஜீரகமும் நம்ம வந்து அரைச்சி போடுறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனி மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கலந்தது தான் போட்டிருக்கேன். தேங்காயெலாம் வந்து அரைச்சி விடலை. பட் லாஸ்ட்டில் இறக்குறப்ப தேங்காய், சோம்பு அரைச்சி போட்டு இறக்கணும்னா அப்படியே அசல் மட்டன் மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். குட்டி ஜாடி வச்சுருக்கேன் பாருங்கள் உப்புக்கு. அதே மாதிரி புளிக்கும் அதே மாதிரி ஒரு ஜாடி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா அதை வந்து நம்ம தனியாக அவிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இது வந்து கொஞ்சம் வேகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 விசிலுக்கு வந்து நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா போதும். அதை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இருத்துடலாம். தண்ணியை இருத்துட்டு இந்த காயை மட்டும் இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை எடுத்துகிட்டே காயை மட்டும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சு இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான செட்டிநாட்டு ஸ்பெஷல் பலாக்காய் மசாலா வந்து ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியும். அதனால வந்து இது கிடச்சிது அப்படின்னா, எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா சொல்லி வச்சு வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.